It was just a nightmare. You're all right now. அது பாரு மாமி. இங்கேயும் வந்துட்டியா? யாரா அது? நான் தான் ஜோஸு. நீதானா? ஜோஸு, அந்த லேடி ஆஃபீஸர் நல்லா சிக்குன்னு இருக்குல்ல, ட்ரைனிங் கொடுக்காமலே வேலையில் எடுத்துக்கிட்டாங்களோ, வாடாமல் இருக்கா? எப்படி சொல்ற? வெயிலில் நின்னாலும் பளபளப்பு குறையிலையே. அதை விடு, புது ஆஃபீஸர் எப்படி? பார்க்கறதுக்கு கடம்பன், வேலைன்னு இறங்கிட்டா வேட்டை, கேப் கிடைச்சா சேட்டை தான். யார் இந்த அர்னால்டு? இதுதான் நான் சொன்ன ஆஃபீஸர். குட் மார்னிங் சார். இதோ வரேன். நானும் வரேன். அண்டர் கவர் ஆப்ரேஷன்னா எந்த இடத்துக்குள்ளே வேணாலும் வந்துடுவீங்களா? பார்க்குறேன். பார்க்க தானே நான் வந்திருக்கேன். நீ எப்போ வந்த? ரிப்போர்ட் வந்து ½ ஹவரில் இங்கே வந்துட்டேன். காலைல சாப்பிட்டியா? சார். உன்னை பார்த்தா அப்படி தெரியல, கொஞ்சம் வேகமாக நட. இந்த 2 நாள் ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ரிப்போர்ட்டாக இருக்கா? இல்லை சார். எப்படி சொல்கிறேன்? கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சதை நான் கேட்கல. ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு தான் கேட்டேன். தெரிலன்னு சொல்லு. சாரி சார். பார்க்க வேலையும் சொல்லியமா இருக்கா. வேறு எடுத்து போனால் தான் இருக்கும். ஷூர், கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம். மேடம் ஒரு நிமிஷம். ஏய், என்ன தப்பு? நாசம் பண்ணியிருப்பானுங்களே. என்ன? இல்லை, அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்கல்ல, இதோட 5-6 கேஸ் ஆயிடுச்சு. ஏதாவது துப்பு கிடைச்சதா? ஜோஸ், தேவையாதெல்லாம். எஸ் மேடம். ஜோஸ், his tongue is too filthy. அவன் கேமராவில் இருக்க கார்டை பிடுங்கிட்டு அவனை அனுப்பு. ஐயோ வேண்டாம் மேடம், அவன் மோசமானவன். தினக்கோயில் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர். கிசு எழுதுறதுல அவன் எக்ஸ்பர்ட். இவனை நாம ஏதாவது செஞ்சு அவன் உங்களை பற்றி எழுதுறதுக்கா? வேணாம், விட்டுருவோம் மேடம்.
சார், சாமியல் சார் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவனே ஒரு கேஸ் ஆயிட்டான்ல. சார், யாரும் வேணும்னு வந்து அவர் வண்டியில் இடிச்சதால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. தண்ணி போட்டு தானே வண்டி ஓட்டினா? அது தண்ணி போட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும். சார், அங்கே நடந்திருக்கிறத வச்சு பார்த்தா இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டட் ஒன். எதை வச்சு சொல்ற? அந்த ஆள் டேஞ்சரஸான சைக்கோபாத். 15 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகளை கற்பழிச்சு கொலை பண்ற கில்லர். எனக்கு தெரியும். வேற என்ன? அது மட்டும் இல்ல, அடிக்கடி சாமுவேல் சாருக்கு ஃபோன் பண்ணிருக்கான். சாமுவேல் சார் மாதிரி நல்ல ட்ராக் ரெக்கார்ட் உள்ள ஒரு ஜென்டில்மேன் போலீஸ் ஆஃபீஸரை பல முறை மிரட்டியும் மென்டல் டார்ச்சரும் கொடுத்து ஒரு சாடிஸ்ட் மாதிரி தான் அவன் ஃபோன்ல பேசியிருக்கான். A man with a brutal brain. அவனோட கடைசி ஃபோன் காலில் சாமுவேல் சாரை கிண்டல் அடிச்சு கேவலப்படுத்திருக்கான். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் சாமுவேல் சாருக்கு அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச என்ன செய்ய? தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டிட்டு போய் உயிரை விட்டான். சார், புது மர்டர் விஷயத்தில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. என்ன சந்தேகம் வந்திருக்கு? சார், மர்டர் நடந்த இடம் இது இல்லை. இங்கே அந்த பாடியை ஏதாவது வண்டியில் கொண்டு வந்திருக்கணும். அந்த வண்டி எதுன்னு தெரிஞ்சுட்டா நாம கில்லரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தெருவுக்கு தெருவு சிசிடிவி கேமரா இருக்கிற இந்த காலத்தில் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. வெரி குட். ஓகே. தேங்க்யூ சார். சார், நான் அந்த ரூட்டில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1518 வண்டிங்க அந்த ரூட்டில் போயிருக்கு. ஆட்டோலேருந்து லாரி வரைக்கும் இருக்கு. அதில் எது? அது அது தெரியல சார். அதை கண்டுபிடிக்கணும் சார். நீ உண்மையிலேயே மடையனா இல்லை மடைய மாதிரி நடிக்கிறியா? என்ன சார், என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் அப்படிலாம் இல்லை. எனக்கு மனசில் என்ன பட்டுச்சோ அதை அப்படி சொல்லிட்டேன். சாரா, அப்பாவுக்கு விஷ் பண்ணல? என் பொண்ணு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவா. நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வர்றதுக்கு 6 இல்லை 7 மணி ஆகிடும். அவள் வீட்டில் இருப்பான்னு தான் நினச்சோம். ஆனால் அன்னைக்கு அவள் ஸ்கூல் பஸ்லேயே ஏறல. பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி அவளை காணோம். பொண்ணுக்கு யார் கூடவாது ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஏதாவது ஃபோன் கால்ஸ்? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது. ஸ்கூல் பஸ்ல ஏறதுக்கு முன்னாடியே காணாம போயிருக்கானா பஸ் டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கணுமே. 4 மணிலேருந்து அவர் எங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. நாங்கள் தான் அதை எடுக்கலை. ஓஹோ, அது சரி. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சா கால் மீ. சாரா, அப்பாவும் அம்மாவும் உண்மையிலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் தெரியல. எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். இப்படி இருக்காதேன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல. என் பொண்ணுக்கு எதுவும் நடக்கலை. என் பொண்ணு பழைய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும். நான் உன் கூட எப்பவும் இருப்பேன். சாரா, யார் அந்த ஆளு?
அன்னைக்கு அங்கே அது யார் அது